ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கோயம்புத்தூரில் லாலி ரோடு அப்படின்ற ஒரு பிளேஸில் நம்ம வந்து ஒரு புது ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதோட அப்டேட்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லொக்கேஷன் பார்த்திங்கன்னா லாலி ரோட், பின்னாடி 2nd ஸ்ட்ரீட். இங்கே வந்து நம்ம G+3க்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரோட பிளானு. ஸோ இங்கே வந்து 2 போர்ஷன் G+1லேயும், ஒரு போர்ஷன் வந்து கிரவுண்ட்லேயும், ஒரு போர்ஷன் வந்து அதாவது பேச்சுலர் ரூம் மாதிரி நம்ம G+3ல் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சைட் பார்த்திங்கன்னா 3 சைடும் வந்து நம்மளுக்கு பில்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம சைட் க்ளீன் பண்ணி மார்க்கிங்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்கவேட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப வந்து கன்ஜஸ்டடாக இருக்குது. ஸோ நமக்கு 3 சைடும் வந்து பில்டிங்ஸ் இருக்கிறதுனால பிசிசி போடும்போது, ஃபுட்டிங் போடும்போதும் மிகப்பெரிய சேலஞ்சு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப வந்து சிரமப்பட்டு பிசிசிலாம் வந்து முடிச்சிருக்கோம். ஸோ ஃபுட்டிங் பார்த்திங்கன்னா 5/4க்கு நம்ம எர்த் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம எர்த் ஒர்க் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா லூஸ் ஆயில்ன்றதுனால ஃபுல்லாக வந்து சரிஞ்சு உள்ளே வந்துடுச்சு. ஸோ இது நம்ம ரொம்ப சிரமப்பட்டு இந்த ஒர்க்கை வந்து முடிச்சிருக்கோம். ஸோ இந்த ஒர்க்கு வந்து நம்ம சிட்டிக்கு உள்ளே வரதுனால ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்தோம். ஸோ பட் அந்த கிளைண்ட் வந்து நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்ததுனால கண்டிப்பாக பண்ணி கொடுக்கணும்னு சொன்னதுனால நம்ம இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கிங்கு. ஸோ எக்ஸவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நியூவாக பில்டிங் பண்ண ஒரு பில்டிங் இருக்குது. ஸோ இந்த பில்டிங்கோட ஃபூட்டிங்க்கு ஈக்குவலாக நம்ம வந்து ஃபூட்டிங் ஒர்க் வந்து பண்ணி ஆகணும். ஸோ இதோட ஃபூட்டிங் பார்த்திங்கன்னா பிளிந்த் பீம் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க என்ன ஸ்ட்ரக்சரில் பண்ணியிருக்காங்கன்னா பெல்ட் பீம் போட்டு அதுலேருந்து வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பில்லர் வந்து எங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் வர மாதிரி அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்கோட ஃபூட்டிங் நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ அந்த ஃபூட்டிங் வந்ததுனால நம்ம அந்த ஃபூட்டிங்கோட சைட்லேருந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம கவர் பிளாக் வச்சுட்டு ஃபுட்டிங் கான்க்ரீட்டுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரிங்ஸ் வந்து 6 inches சென்டர் டு சென்டர் ரிங்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ 9 inches by 1 feet 6 inchesக்கு நம்ம வந்து பில்லர் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம லைன் செக் பண்ணியிருக்கோம். ஸோ லைன் செக் பண்ணிவிட்டு நம்ம மேட் போட்டு லைன் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு இன்றைக்கி நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் கான்க்ரீட்டுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபுட்டிங் கான்க்ரீட் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா இருக்க போகுது. ஸோ நம்ம இந்த சின்ன 4 அடி கேப்பில் அந்த மண் சரியாமல் நம்ம வந்து கான்க்ரீட் ஒர்க்கை பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து சைடு பார்த்திங்கன்னா இப்போ சைடு வந்து ஷட்டரிங் அடிச்சிருக்கோம். ஃபுல்லாக வந்து மண் சரியிறதுனால மண் மறுபடியும் சரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க வந்து நம்ம ஃபுட்டிங் போட்டதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுட்டிங் எடுக்கும்போது நம்ம ஃபுல்லாக ஆர்எம்சியில் தான் பண்ணுறோம். ஸோ இது ஆர்எம்சியில் ரொம்ப சிரமப்பட்டு பண்ணியிருந்தோம். அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இதோட வீடியோஸ் வந்து நம்ம கேமராலேருந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் போட்டதுக்கு அப்புறம் கான்க்ரீட் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா லைன் பிடிச்சிட்டு பாக்ஸ் கான்க்ரீட்டை வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இதோட பேஸ்மெண்ட் ஹைட் பார்த்திங்கன்னா 4 to 5 feetக்கு வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஒர்க்கு எப்போவுமே வந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து 3 அடி வரைக்கும் நம்ம ஸ்கோப்பில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 3 அடிக்கு மேலே போகுது அப்படின்னா அதுக்கான எஸ்டிமேட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம பாக்ஸ் கான்க்ரீட் போடும்போது எப்போவுமே வந்து வைப்ரேட்டர் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அந்த வைப்ரேட்டர் போட்டால் தான் வந்துட்டு தான் நம்ம உள்ளே இருக்கிற ஏர் வாய்ட்ஸ் வந்து கிளியர் ஆகும். ஸோ ஏர் வாய்ட்ஸ் கிளியர் ஆகும்போது அதோட காலமோட ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். ஸோ பில்லர் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஷட்டரிங் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த எர்த் ஃபில்லிங் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டாகவே வந்திருக்கு. எந்த ஒரு ஹனிகோம்ஸோ எந்த ஒரு டேமேஜஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப கன்ஜஸ்டட் ஏரியான்றதுனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து 5 ஃபூட்டிங்கோட ஒர்க்கு மட்டும் பண்ணோம். ஸோ பேலன்ஸ் இருக்கிற 3 ஃபூட்டிங்கோட ஒர்க்கு நம்ம தனியாக பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முடிச்சுட்டு அது பாக்ஸ் கான்க்ரீட் போட்டுட்டு கிரவுண்ட் லெவல் கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை நெக்ஸ்ட்டு 3 எர்த் ஒர்க் வந்து நம்ம பண்ண போகிறோம். 4 அடிக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா அந்த இபி போஸ்ட் பக்கத்துலேயே வருது. இந்த இபி போஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ண போகிறோம். போர்வெல் பக்கத்துலேயும் வரதுனால இது ஒரு சேலஞ்சிங்காக நமக்கு வந்து அமைச்சிருக்கு. இந்த பில்டிங்கில் இந்த கான்க்ரீட் முடிச்சதுக்கப்புறம் இந்த பாக்ஸ்க்கு வந்து நம்ம வந்து பிட்டுஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் வந்து போட்டிருக்கோம். பிட்டுஃப்ளெக்ஸ் எதுக்கு அப்படின்னா தார் கோட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ எதுக்காக அப்படின்னா சப்போஸ் வந்து நம்ம அது வாட்டர் லாகிங் ஏரியாவாக இருந்துச்சு அப்படின்னா இல்லை வந்து ஏதாவது ஒருத்தர் நம்ம ட்ரைனேஜ் பக்கத்தில் இருக்கிறதுனால அதோட வாட்டரோ எந்த வாட்டரும் வந்து லீக்கேஜ் ஆச்சுனாலும் அதில் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக
நம்ம இந்த பியூட்டிஃப்ளெக்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம இப்போ எல்லா பில்டிங்லேயும் வந்து இதுக்கு சூட்டபிள் கிடையாது. ஸோ இது வாட்டர் லாகிங் ஏரியாஸ் ஆர் கிளைண்ட் ரெக்வெஸ்ட் பண்ணால் நம்ம அதை பண்ணுவோம். ஸோ வாட்டர் லாகிங் ஏரியாஸ் அப்படின்னா நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஒர்க் வந்து முடிச்சு கொடுத்துருவோம். ஸோ இது வாட்டர் லாகிங் ஏரியா கிடையாது. ஸோ கிளைண்ட்டை வந்து ரெக்வெஸ்ட் பண்ணதுனால நம்ம இந்த ஒர்க்கையும் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம்.